ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையின் ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷுலோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்தயேவ ச கர்மணி. இந்த ஸ்லோகம் பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 22வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷுலோகேஷு கிஞ்சனா. அதாவது அர்ஜுனா, இதுவரை ஒவ்வொருத்தனும் அவனுக்கு என்ன கடமைகள் விதிக்கப்பட்டிருக்கோ அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னேன். அதாவது இவனுக்கு இதுதான் கடமை என்றால் அவன் அந்த கடமையை நிறைவேற்றலனா அவனுக்கு என்னென்ன பலன் வந்து சேரும், அதாவது அவன் செய்த இந்த பாவத்திற்கு என்னென்ன பலன் வந்து சேரும் என்று அதையும் சொன்னேன். அதுவே கடமைகளை நிறைவேற்றுவது ஒரு யாகத்தை செய்வதற்கு சமானம் என்று அதையும் சொன்னேன். அது மட்டுமல்லாமல் இந்த மாதிரி கடமைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பவர், அதாவது எக்ஸாம்பிளாக இருப்பவர் ஜனக மகாராஜா, அவரை போலவே நீயும் இருக்க வேண்டும் என்று அந்த ஒரு கடமைகளை நிறைவேற்றுவதனால் ஏற்படும் பலன்கள் இப்போ வரைக்கும் சொன்னேன். இந்த ஸ்லோகத்திலையும் கிருஷ்ணன் என்ன சொல்றார் என்றால், நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷுலோகேஷு கிஞ்சனா. அதாவது உங்களுக்கு இவனுக்கு இந்த கடமை, இவனுக்கு இந்த கடமை என்று மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உயிரினங்களுக்கு கடமைகள் விதிக்கப்பட்டிருக்கே தவிர உங்களெல்லாம் படைத்த கடவுளான எனக்கு எந்த கடமையும் விதிக்கப்படவில்லை என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். அதனால் இந்த முவ்வுலகங்களிலும் இந்த பிரபஞ்சத்திலும் இந்த அண்டா சராசரத்திலும் எனக்கு ஒரு கடமை என்பது கிடையாது. எனக்காக இந்த கடமையை நீ செய்யணும் என்று யாராலையும் சொல்ல முடியாது, இதுவரைக்கும் சொன்னதும் கிடையாது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷுலோகேஷு கிஞ்சனா நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தயேவ ச கர்மணி. ஆனாலும் எனக்கு எந்த கடமையும் யாரும் செய்யணும் என்று எனக்கு ஒரு கடமை விதிக்கப்படலனாலும் நான் ஒரு கடமையை திரும்ப திரும்ப நித்தியமும் செஞ்சுட்டே இருக்கேன் அர்ஜுனா என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம். அப்போ அவருக்கு யாருமே அந்த கடமையை தரலனா அவர் ஏன் அந்த கடமையை செய்ய வேண்டும்? அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்வார். அதற்கு முன்பு அவர் செய்யும் அந்த கடமை என்ன என்றால், அவர்தான் அனைவரையும் பாலித்து அனைவரையும் ரட்சித்து வருகிற தெய்வமாக இருப்பவர். அதனால் நம்ம பிரம்மா அனைத்தையும் உருவாக்குபவர், கிரியேட்டர் என்று சொல்றோம். நம்ம விஷ்ணு அனைத்தையும் ரட்சிப்பவர், த ப்ரொடக்டர் என்று சொல்றோம். இதுவே சிவபெருமான் தீய சக்திகள் எல்லாம், தீய சக்திகள் தீய குணங்கள் எல்லாத்தையும் அழிக்கும் டெஸ்ட்ராயர் என்று சொல்றோம். அதனாலேயே விஷ்ணுவுக்கு, இந்த பெருமாளுக்கு கிடைக்கும் இந்த தொழில், இந்த ஒரு தர்மம், இந்த ஒரு கடமை காப்பாற்றுவது, ரட்சிப்பது. இந்த கடமையை யாருமே பெருமாளே நீதான் ரட்சிக்கணும் என்று அவருக்கு யாருமே அந்த கடமையை தரலையாம். இருந்தாலும் அவர் அந்த கடமையை செய்கிறார். அது ஏன் என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் கூறுகிறார். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனை பார்த்து அவர் கூற வரும் விஷயம், மனிதர்களுக்கு, மிருகங்களுக்கு, பட்சிகளுக்கு, அனைத்து உயிரினங்களுக்கும் அவர்கள் கடமை இருந்துட்டே வர்றது. ஆனால் கடவுளான எனக்கு எந்த கடமையும் யாருமே கொடுத்ததில்லை. இருந்தாலும் நான் இந்த ரட்சிக்கிற தொழிலை, இந்த ரட்சிக்கிற தர்மத்தை, இந்த ரட்சிக்கிற இந்த கடமையை செய்து கொண்டு வருகிறேன் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம். பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 22வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.